அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தைத்திரிய உபநிஷதம். இப்ப இந்த தைத்திரிய உபநிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமா 2வது அத்தியாயத்தினுடைய முதல் அணுவாகம் பார்த்தோம். அந்த முதல் அணுவாகத்தில முதல் மந்திரம் பார்த்தோம். அந்த முதல் மந்திரத்துல இறைவனை பற்றிய விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இறைவனுடைய இருப்பிடம் காட்டி கொடுக்கப்பட்டது. ஏன்னா இறைவன் எங்கு இருக்கிறான் என்று நாம் தேடி வெளியே அலைந்து பிடிக்க முடியாது. இறைவன் நம்முடைய ஹிருதய குகையில் இருக்கின்றான் அப்படிங்கிறத அந்த மந்திரம் நமக்கு விளக்கம் கொடுத்தது. எப்படி கொடுத்தது? யோ வேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன். யோ வேத நிகிதம். நிகிதம் அப்படின்னா இதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருப்பது என்று பொருள். நீ என்றால் நித்தியம் என்று பொருள். அப்போ நித்தியமாக இருக்கின்றது. எங்க இருக்கிறது? நிகிதம் குகாயாம் பரமே வியோமன். அப்போ இருதய குகைக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை அந்த மந்திரம் நமக்கு சுட்டிக்காட்டியது. ஏன்னா இப்ப இந்த வேதாந்த பாடத்தினுடைய புரிதல் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வெளியே தேடி எதையும் பிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா, வெளியே இருக்கிற விஷயம் உண்மை இல்லை. அது இந்த மனம் உண்டாக்கி கொண்ட விஷயமாக இருக்கிறதுனால, அதை உண்மை என்று நம்புறதுனால அதுல ஏதோ முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு மனசு ஆசைப்படுது இல்லையா? ஆனா இந்த விஷயங்கள் உண்மை இல்லைங்கிறது நமக்கு எப்ப தெரியுதுங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வேதாந்த பாடங்கள்ல விளக்கம் கொடுத்துருக்கிறோம். எப்படி கொடுத்துருக்கிறோம்? நீங்க விழிப்பு நிலை உலகமா ஒன்ன பாக்குறீங்க. இந்த உலகத்தை நீங்க விழிப்பு நிலையில அனுபவிக்கிறீங்க. ஆனா நீங்களே கனவு காணும்போது இந்த உலகத்தை விட்டுடுறீங்களே. தூங்கும்போது கனவு காணும்போது இந்த உலகம் காணோம். அப்ப வேற ஒரு உலகத்துல அங்க வாழ்றீங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா, கனவு உலகம் வேற மாதிரி இருக்கு, விழிப்பு நிலை உலகம் வேற மாதிரி இருக்கு. அப்புறம் நீங்களே அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது 2 உலகத்தையுமே விட்டுடுறீங்க. விழிப்பு நிலை உலகமும் உங்களுக்கு தெரியல, கனவு நிலை உலகமும் உங்களுக்கு தெரியல, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல, ஆனா பெண்ணான்னு தெரியல, இந்தியனா இஸ்லாமியனான்னு தெரியல, எதுவுமே தெரியாம தூங்குறீங்க அப்படிங்கிற விளக்கம் எல்லாம் நம்ம கடந்த பாடத்துல கொடுத்தோம். எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா, இந்த புற உலகம் என்பது உண்மையில் இல்லை. இது மனம் உண்டாக்கி கொண்ட கற்பிதம். இது தூங்கும்போது எப்படி இல்லாம போகுதோ அது மாதிரி மரணத்துக்கு பின்னாடியும் இல்லாம போயிடும். அப்ப மரணத்துக்கு பின்னாடி இல்லாம போகிற இந்த விஷயத்தை நாம வாழும் போதே உணர வேண்டும் என்ற மிக உயரிய விஷயத்தை தான் இங்க வேதாந்த சாஸ்திரம் நமக்கு உணர்த்த வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம இதை விசாரம் செய்து பார்க்கிறோம். விசாரம்னா விசாரித்து பார்க்கிறோம். எதன் அடிப்படையில் விசாரித்து பார்க்கிறோம்? மனித பிறவியின் மகத்துவமான பகுத்தறிவை கொண்டு விசாரித்து பார்க்கிறோம். வேற ஏதாவது மிருகமோ பறவையோ விசாரணை பண்ணி பார்க்குமா? பார்க்க முடியாது. அப்ப மனிதன் என்பவன் அறிவு பரிமாணத்தின் உயர்நிலை பரிமாணமாகிய 6ஆம் அறிவுக்குள்ளே நன்மை தீமைகளை பகுத்தறிவது போல இங்கு எது உண்மை எது பொய் என்றும் பகுத்தறிகின்றான். அப்ப இங்க உண்மை பொய்யை பகுத்தறிகின்ற பொழுது இங்கு இருப்பது இறைவன் மட்டும்தான். பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா. இதுதான் வேதத்தினுடைய மகா வாக்கிய உபதேசம். இதை வேதம் சொல்லுது. பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா. ஜகத்னா இந்த உலகம் இல்லை, இது மாயை. மித்யா அப்படின்னா மாயை. அப்போ இங்க இறைவனை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா, நாம் இந்த உடல் எடுத்து இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற இருதய குகைக்குள்ளே இறைவனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இறைவனாகவே நான் தான் இருக்கிறேன்ங்கிறது புரிய வரும். அது எப்படி புரிய வருங்கிறது தான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம். சும்மா வேத சாஸ்திரம் தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை சும்மா சொல்லுமா? அது வேதம் பொய் சொல்லுமா? வேத ரிஷிகள் பொய் சொல்வார்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை வைத்து என்ன சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது வேத சாஸ்திரம் என்ன சொல்லுது? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு ஒரு உபதேசம் கொடுக்குது. அப்ப அந்த உபதேசத்தினோட அடிப்படையில நான் எதுவாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத ஆராய்வதுதான் இங்க மனித பிறவியின் மகத்துவம். வேற எந்த பிறவிக்கும் இந்த சான்ஸ் கொடுக்கப்படவே கிடையாது. ஆகவே மனித பிறவியின் மகத்துவம் தன்னை யார் என்று உணர்வது. அப்ப தன்னை யார் என்று உணரும் போது நான் அந்த தூய அறிவாகிய
பரமனாகவே இருக்கின்றேன், பிரம்மமாகவே இருக்கின்றேன்ங்கிற விஷயம் தான் இங்க மிக ஆழமான விஷயம் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட விஷயத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு பிரத்யேக ஹார்ட்வேர் தான் இந்த மனித உடல் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல பேசுறோம். இப்ப நீங்க பழைய காலத்து மெத்தட்ல எல்லாம் பேசினா புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றதுனால தான் இப்ப நம்ம மாடர்ன் டெக்னாலஜியோட கம்பேர் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. அப்ப மாடர்ன் டெக்னாலஜியோட கம்பேர் பண்ணி பேசும்போது தான் இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப கம்ப்யூட்டருக்குள்ள டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஒரு காலத்துல 386 கம்ப்யூட்டர் வச்சிருந்தோம். அப்புறம் 486, பென்டியம் 1, பென்டியம் 2, பென்டியம் 3, பென்டியம் 4ன்னு இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு இல்லையா? அப்ப இந்த மாதிரி டெக்னாலஜியினுடைய டெவலப்மெண்ட்ல என்ன பார்க்கிறோம்? ஹார்ட்வேர்ல அப்டேட் பார்க்கிறோம். உள்ள ஐசி அப்டேட் பண்ணிட்டே போறாங்க. பழைய ஐசி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப ஹை ஸ்பீட் ப்ராசஸர் போடுறான். அது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிற சிபியு ஹை ஸ்பீட் ப்ராசஸர். அப்ப கம்ப்யூட்டர்ல எந்த அளவுக்கு நீங்க அட்வான்ஸ்டு ப்ராசஸரை போட்டு உபயோகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் வேகமா உங்களுக்கு பயன்பாட்டில் இருக்கா இல்லையா? இதுதான் நடைமுறை உண்மை. அது மாதிரி படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே அட்வான்ஸ் ஜீவராசி மனிதன் தான். இதைதான் பரிமாணம்ங்கிறோம். அறிவு பரிமாணத்துல இதையெல்லாம் மனிதன் படைப்பதற்கு முன்னாடியே இறைவன் படைத்தான். எப்படி படைக்கிறான்? ஒரு அறிவு தாவரத்துல படைக்கிறான். அந்த ப்ராசஸர் அப்டேட் ஆகல. அதுல இறைவன் தன்னை உணர முடியல. அப்புறம் புழு பூச்சிகள், அப்புறம் ஊர்வன, பறவைகள், மிருகங்கள் அப்படின்னு அப்படியே படைப்பின் பரிணாம வளர்ச்சி டெவலப் ஆனாலும் ப்ராசஸர் அப்டேட் ஆகல. அப்ப இங்க மனித அறிவுக்குள்ள தான் டெவலப் ஆகிருக்கு. பிரத்யேக அறிவை கொண்ட ஒரு ப்ராசஸரா மனித மூளை இருக்கு. அப்போ ஹார்ட்வேர்ல மனித மூளை அப்டேட்டட் வெர்ஷன். அப்ப இந்த அப்டேட்டட் வெர்ஷன்ல மனிதனுடைய மூளையில ஒரு பிட்யூட்டரி பீனியல்ங்கிற கிளான்ஸ் மூலமா அவன் தன்னை யார் என்று உணர முடியும். வேற எந்த ஜீவராசிகளும் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது. நான் யார் என்ற விசாரணையில விவேகத்தினால எந்த ஜீவராசிகளும் விழித்துக் கொள்ளவே முடியாது. ஆனால் மனிதன் தன்னிடம் கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணமாகிய 6ஆம் அறிவை கொண்டு கல்வியின் மூலமாக கற்றுக்கொண்ட கல்வியின் மூலமாக விழித்துக் கொள்கிறான். சும்மாலாம் விழித்துக் கொள்ள முடியாது. இது இன்னது என்று பகுத்தறியும் அறிவை வைத்துக் கொண்டுதான் மனிதன் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம பிறக்கும் போதே அப்படியே ஒண்ணுமே தெரியாம 4 செவத்துக்குள்ளேயே வளர்ந்தோம்னா என்ன தெரியும்? உலகமே தெரியாது. அப்ப நம்மளை கொண்டு உலகத்துல நிறைய விஷயங்களை காட்டி கொடுக்குறாங்க இல்லையா? இது பேனா, இது பென்சில், இது அம்மா, இது அப்பான்ட்டு. அப்போ 1000 விஷயங்களை நம்ம எப்படி மனதுல உள்வாங்குறோமோ அது மாதிரிதான் இறைவனையும் தேடுறோம். ஏன்னா எப்படி இறைவனை தேட வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்தது? இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து மிரள்றோம். எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம்? சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, மற்ற கோள்கள் இருக்கு, அண்ட சராசரங்கள்ல நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய படைப்பை யார் உண்டாக்கி இருப்பார்? அப்ப நான் எங்கிருந்து வந்தேன்? இந்த உலகம் எங்கிருந்து தோன்றியது? இதற்கான படைப்பாளி யார் என்ற கேள்வி எல்லாம் யாரிடத்துல எழுந்திருக்கிறதோ அவன்தான் மனிதன். அவன்தான் விழித்துக் கொண்டவன். அப்படிங்கிற அடிப்படையில நாம் இந்த விசாரத்தை பண்றோம். வேற ஏதாவது மிருகம் உட்கார்ந்து யோசிக்குமா? அண்ட சராசரங்கள்ல விண்மீன்கள் இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, இது எப்படி வந்தது, இதை யார் படைத்தார் என்று ஏதேனும் ஒரு மிருகம் யோசிக்குமான்னா யோசிக்காது. ஆனா மனிதன் யோசிக்க வேண்டும். அவன்தான் மனிதன். மனிதனாக பிறந்து மிருகம் மாதிரியே வாழ்வதல்ல மனித பிறவி. அப்ப மனித உடல் எடுத்துக்கொண்டு அறிவு வளராத மனிதர்களை நம்ம நிறைய பார்க்கிறோம். ஏன்னா மனிதர்கள் அப்படிங்கிற உருவத்தில் இருக்கிறாங்க. ஆனா அறிவே வளரல. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதானே வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை இன்றைக்கு நம்ம பார்க்கவே முடியல. ஏன்னா கல்வி திட்டம் அவ்வளவு மோசமா இருக்கு. அறிவை விரிவுபடுத்தக்கூடியதோ அல்லது சுய அறிவை தூண்டுவதாகவோ இன்றைய கல்வி திட்டம் இல்லை என்ற ஒரு களங்கமான விஷயத்தை தான் நம்ம கட்டாயமா சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட மனித சமுதாயம் கீழ்நிலையை நோக்கி போகிறது. உயர் பரிமாண நிலையை நோக்கி பயணிக்கவே இல்லை. அப்ப யார் ஒருவன் தனக்கு கொடுக்கப்பட்ட விவேகத்தினால விழித்துக் கொள்கிறானோ அவன் தான் தன்னை யார் என்று உணர ஆசைப்படுகின்றான். இந்த படைப்பின் சாராம்சமாகிய இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள விரும்புகின்றான். இறைவன் யார் என்று கேட்கின்றான். ஏன்னா இந்த படைப்பை படைத்திருப்பவன் யாரோ இருக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒழுங்கு நியதியில இயங்குது, ரித்தம் இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா? ரித்தம்னா என்ன? ஒரு ஒழுங்கு. இப்ப சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றி கொண்டிருக்குன்னா அந்த சூரியனை மையமாக கொண்டு சுற்றுகின்ற கோள்கள் அதற்கான வட்டப்பாதையில் சுற்றுகின்றன.
அப்படி வட்டப்பாதையில் சுற்றும் போது அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சரியாக சுற்றுகின்றன, ஒன்றின் மீது ஒன்று மோதிக்கொள்ளாமல் சுற்றுகின்றன என்ற அறிவியல் ரீதியான ஆராய்ச்சியில் கூட இப்படி ஒரு ஒழுங்கை யார் உருவாக்கி இருக்க முடியும்? ஒரு சயின்டிஸ்டா உருவாக்க முடியும்? அறிவியல் ஆராய்ச்சியாளர்களே மிரண்டு போறாங்க. எப்படி இந்த பிரம்மாண்டம் இப்படி இயங்கிட்டு இருக்கு? அப்ப இப்படிப்பட்ட பிரம்மாண்டத்தை இயக்குபவன் யாராக இருக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர்களே அரண்டு போகின்ற அளவுக்கு இந்த அகண்டம் இருக்கிறது, இந்த அண்ட சராசரம் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட அண்ட சராசரம் உண்மையில் எங்க இருக்கிறது? அதுதான் இந்த ஆராய்ச்சி. அது உண்மையில் நம்மிடத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த சாஸ்திரம் சொல்லுது. அதை நம்ம எடுத்த உடனே நம்முடைய மனசு ஏத்துக்காது. அப்ப அதுக்கான புரிதலை கொடுக்கும் போதுதான் மனசு அதை ஏத்துக்கும். ஏன்னா எதுவுமே மனசுக்கு சரியானபடி புரிதலை கொடுக்கணும், நிரூபிக்கப்பட்ட உண்மையை சொல்லணும். பொய்யான விஷயங்களை சொன்னா மனசு ஏத்துக்காது. அப்படி ஏத்துக்கிற மனசு யாருதுன்னா மிருகத்துக்கு சமமான மனிதன், அவன் தான் அப்படி ஏத்துக்குவான். ஆனா சுய விசாரம் கொண்ட மனிதன், அறிவு பரிமாணத்தில் உயர்ந்து வந்த பகுத்தறிவுவாதி வெள்ளைக்காக்கா பறக்குது, வெள்ளை யானை இருக்குது அப்படின்னு சொன்னா, சரி அந்த வெள்ளைக்காக்கா ஒரு நாளாவது காட்டுங்க நான் நம்புறேன், அந்த வெள்ளை யானையை ஒரு நாளாவது காட்டுங்க நான் நம்புறேன் அப்படின்னு கேள்வி கேட்பானா இல்லையா? அப்படி கேள்வி கேட்கிறவன் தானே மனிதன், பகுத்தறிவுவாதி. அது உண்மையா பொய்யா அப்படின்னு விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்பவன் தானே மனிதன். வெள்ளைக்காக்கா இருக்குன்னு அப்படியே நம்பிட்டா அவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும்? ஆனா இன்றைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கு? சொல்றத அப்படியே நம்பிக்கிட்டு அப்படியே வாழ்ற மனித கூட்டங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி கூட்டம் அந்த காலத்திலே இருக்குதுங்கிறதுனாலதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவரும் சொன்னாரு. படிக்க மாட்டாங்க. திருவள்ளுவர்லாம் அவங்களுக்கு தேவையில்லை இல்லையா? படிக்க மாட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வருகின்ற நாம் தான் விழித்துக் கொள்ள வேண்டும். விழித்துக்கொண்டு விவேகத்தினாலே விசாரித்து பார்க்க வேண்டும். அப்படி விசாரித்து பார்க்கும் போதுதான் இங்கு உண்மை என்ன, இறைவன் யார், எப்படி இந்த பிரபஞ்சம் இருக்கிறது அப்படிங்கிற ஆழமான உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று இங்கு சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப நம்ம இறைவனை நம்ம உள்ள இருதய குகையிலே பார்க்க முடியும். அப்ப இந்த அப்டேட்டட் ப்ராசஸர் நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் இறைவனை உணர முடியுது. ஏன்னா நம்ம இடத்துல பிட்யூட்டரி, பீனியல் அப்படிங்கிற சுரப்பிகள் மூலமாக சகஸ்ரஹாரத்திலே 10ஆம் வாசலிலே பிரம்மரந்திரத்திலே இறைவன் வீற்றிருக்கின்றான் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம். அப்ப நேத்து ஒரு ஐயா கேள்வி கேட்டாரு, எப்படிங்க இப்ப இறைவன் அங்க மட்டும்தான் இருக்கிறானா, எங்கும் வியாபித்திருக்கிறான், எல்லையற்றவனாக இருக்கிறான்ங்கிற இறைவனை நீங்க எப்படிங்க அந்த தலைக்குள்ள மட்டும் இருக்கிறான்னு சொல்றீங்க, இதை ஏற்றுக்க முடியலையா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்பும் போது, இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப எங்கும் வியாபித்திருக்கின்ற இறைவன் ஒரு இடத்துல மையம் கொண்டுள்ளான். அதுதான் நான் நேற்றைய வகுப்புல தெளிவா சொல்லியிருப்பேன். இப்ப மின்சாரம் எங்கும் இருக்கிறது. எங்கும் இருக்கின்ற மின்சாரத்தை எங்கே பார்ப்பது? எங்கும் பார்க்க முடியாது. ஆனா மின்சாரம் இருப்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? அந்த மின்சாரம் ஓரிடத்தில் மையம் கொள்ளும் போது அந்த இடத்துல ஒரு பல்பு மாட்டியிருந்தா அந்த பல்புல எரியும், ஒரு ரேடியோ மாட்டிருந்தா அந்த ரேடியோல பாடும், ஒரு ஃபேன் மாட்டியிருந்தா அந்த ஃபேன்ல காற்று ஓடும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த விஷயங்களை நம்ம இணைக்கும் போது அங்க மின்சாரம் இருப்பது நமக்கு தெரிகிறது. அப்ப கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் அந்த பொருள்களின் அடிப்படையில் பயன்பாட்டிற்கு வருகிறது. மின்விசிறியை மாட்டும் போது காற்றை கொடுக்கிறது, ரேடியோவை மாட்டும் போது பாடலாக பாடுகிறது, பல்பை மாட்டும் போது வெளிச்சமாக வருகிறது. அப்போ பல்வேறு பொருட்களில் மின்சாரம் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. அதுபோல எல்லையற்ற இறைவன் எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். அது ஒரு அறிவு தாவரத்திலே உணர்வாய் இருக்கின்றான், இரு அறிவு புழு பூச்சிகளிலே இருக்கின்றான், ஊர்வன ஆகிய விஷயங்களில் இருக்கின்றான், பறவைகளில் இருக்கின்றான், மிருகங்களில் இருக்கின்றான். ஆனால் மனிதனிலும் இருக்கின்றான். அப்படி இருக்கின்றதை மனிதன் மட்டும்தான் விசாரித்து விவேகத்தினாலே அறிய முடியும் என்ற ஒரு ஆழமான உண்மையை நாம பார்க்கும்போது, எங்கும் வியாபித்திருக்கின்ற இறைவன் இந்த மனித உடலிலே மையம் கொண்டுள்ளான். அது தலையிலே, 10ஆம் வாசலிலே, சகஸ்ரஹாரத்திலே, பிரம்ம ரந்திரத்திலே ஆகாய தத்துவமாக, அறிவு தத்துவமாக மையம் கொண்டிருக்கின்றான். அப்படி மையம் கொண்டிருக்கின்ற அவன் தான் இந்த உடலின் வாயிலாக பிரகாசிக்கின்றான். எப்படி ஒரு பல்ப் எரியுது, ஒரு ரேடியோ பாடுது, ஒரு ஃபேன் ஓடுதோ, அது மாதிரி இறைவன் என்னுள் இருப்பதை நான் உணர்கின்ற ஒரு ஹார்ட்வேர் தான் இந்த உடல். அப்ப இந்த உடலுடைய பயன்பாடு என்ன? உடம்பை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண். அவ்வை பிராட்டி சொன்னதுதான் பயன்பாடு. திருமூலர் என்ன சொன்னாரு?
உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேன் என்று திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு. அப்ப மகான்கள் இந்த உடலை ஒரு ஹார்ட்வேரா பயன்படுத்தி, இப்ப எப்படி பல்ப் ஒரு ஹார்ட்வேரா இருக்கு, ஒரு ஃபேன் ஒரு ஹார்ட்வேரா இருக்கு, ஆனா மின்சாரம் கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அது நம்ம பயன்படுத்தும் போது அந்த வன்பொருளிலே அந்த கண்ணுக்கு தெரியாத மென்பொருள் பிரகாசிப்பதை பார்க்கிறோம். அது மாதிரி கம்ப்யூட்டர்ல இந்த ஐசி ப்ராசஸர் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கண்ணுக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள போட்டிருக்கிற மென்பொருள் கண்ணுக்கு தெரியுமா? விண்டோஸ் 11 போட்டிருக்கோம், விண்டோஸ் 12 போட்டிருக்கோம், என்னென்ன அப்டேட்டட் சாஃப்ட்வேர்லாம் நம்ம உள்ள வச்சிருக்கிறோமோ அந்த சாஃப்ட்வேரை காட்டுங்கன்னா எப்படி காட்ட முடியும்? அதை பயன்பாட்டில் தான் பார்க்க முடியும். அது மாதிரி இங்கு எல்லாமே பயன்பாட்டிற்கு வருகின்ற பொருட்களின் வாயிலாகத்தான் நாம் அதை இருக்கின்றது என்று உணர்ந்து கொள்வது போல, எங்கும் வியாபித்திருக்கின்ற இறைவனை என்னுள் நான் உணர்வதற்கான ஒரு மையம் என்னுடைய தலையிலேயே இருக்கின்றது. அந்த தலைதான் ஹிருதய குகை என்று பல பக்கங்கள் நம்ம கடோபனிஷத்துல பேசியிருக்கிறோம். அப்ப பல பக்கங்கள் பேசியிருக்கிறத மீண்டும் கேட்டீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ இந்த ஹிருதய குகையிலே யோ வேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன், பரமனுடைய இருப்பிடம் மனித உடலிலே தலையிலே 10ஆம் வாசலிலே இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இறைவனை வெளியே தேடி பிடிக்க முடியாது, நமக்குள்ள இருக்கிறான், அதை நாம் உணர வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். எப்படி இறைவனை உணர்வது? ஹிருதய குகையில் எப்போதும் இருக்கின்ற அவரை நாம் விசாரித்து விவேகத்தினால் தான் இருக்கிறான், இப்படி இருக்கிறான் அப்படின்னு உணர முடியும். இறைவன் எப்படி இருக்கிறான்னு தெரியாம எப்படி உணர முடியும்? ஒரு விஷயத்தை என்னன்னு தெரியாம எப்படி நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இப்ப ராமசாமி அப்படின்னா அவர் இப்படி எல்லாம் இருப்பாருங்க, அவருடைய முகம் இப்படி, அவருடைய உடல் அமைப்பு இப்படி, கருப்பா இருப்பாரு, சிகப்பா இருப்பாரு, ஆள் கொஞ்சம் உயரமா இருப்பாரு, இல்ல குட்டையா இருப்பாருன்னு ஏதேனும் ஒரு அடையாளம் சொன்னா தானே அந்த ராமசாமியை நான் புரிந்து கொள்ள முடியும். மொட்டையா ராமசாமின்னா ராமசாமி யாருங்க? 1000 ராமசாமி இருக்கிறான், எப்படிங்க ராமசாமி தெரிஞ்சுக்கிறது? நம்ம ஒரு கேள்வி கேட்போமா இல்லையா? அப்ப அது மாதிரி இங்க இறைவன் என்பதை மொட்டையா இறைவன் அப்படின்னா எப்படி இறைவனை தெரிஞ்சுக்கிறது? அப்படி இல்லை. இறைவனுடைய உண்மை தன்மை நேற்று நம்ம பார்த்தோம். உணர்வு வடிவினன், எல்லையற்றவன், கண்ணுக்கு தெரியாத சூட்சமானவன். அப்ப அப்படிப்பட்ட இறைவனை நாம இந்த அடிப்படையில புரிந்து கொண்டால் அவனுடைய உண்மைத்தன்மை உணர்வு வடிவினன் என்று நம்ம புரிகிறது தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற மகா வாக்கிய உபதேசத்தோட நிறுத்தி கொள்ளாம அடுத்த ஒரு உபதேசம் கொடுக்குது. பிரஜானம் பிரம்மா, அந்த பிரக்னையே இறைவன், உணர்வே இறைவன் என்று இரண்டாவது ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை வேதம் சொல்கிறது. அப்ப எப்படிங்க இறைவன் இருக்கிறான் என்று நம்ம வேத ரிஷிகள் இடத்துல கேட்கும் போது வேத ரிஷிகள் என்ன சொல்றாங்க? பிரக்னையே இறைவன் என்று இறைவனை காட்டி கொடுக்கிறார். அப்ப உணர்வே இறைவன் என்று அவர்கள் காட்டி கொடுக்கின்ற அடிப்படையிலே நாம் நம்முடைய உள்ளுணர்வை வைத்து அந்த இறைத்தன்மையை நாம் உணர வேண்டும். அது நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய விஷயத்தை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு சாஸ்திரம் போதிக்க வருகிறது. அப்படி புரிந்து கொண்ட சாதகன் தான் என்ன பண்றான்? அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மம் என்று சொல்ல முடியும். மற்றவர்கள் எப்படி சொல்ல முடியும்? அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தை யாரால் சொல்ல முடியும்? தன்னுள் இறைவனை உணர்ந்தவன் தான் நானே பிரம்மம் என்று சொல்ல முடியும். மற்றவர்கள் எப்படி இறைவனை நானே பிரம்மம் என்று சொல்வார்கள்? சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியல, இறைவன் எங்க இருக்கிறான்னு தெரியல, இறைவன் யார் என்று தெரியல. அப்ப அவர்களால் அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற வார்த்தையை சொல்ல முடியாது என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இங்க இந்த தைத்திரிய உபநிஷத்தினுடைய 2வது அத்தியாயமே பிரம்மானந்த வள்ளி. இப்ப இந்த பிரம்மானந்த வள்ளி பிரம்மத்தை தான் காட்டி கொடுக்குது. அப்ப இதுல நாம அணுவாகம் 1ல முதல் மந்திரம் பார்த்தோம். இப்ப 2வது மந்திரம் பார்க்க போறோம். இப்ப 2வது மந்திரம் எப்படின்னா பிரம்மத்தை பற்றி தான் விளக்கம் கொடுக்க போகுது. ஆனால் அது வேதாந்த முறையில அத்தியாரோப அபவாத நியாயம் என்ற முறையிலே நம்ம பார்க்க போறோம். அத்தியாரோப அபவாத நியாயம் அப்படிங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வேதாந்த சப்ஜெக்ட். வேதாந்த சப்ஜெக்ட்ல அத்தியாரோபம்னா என்ன, அபவாதம்னா என்ன, அத்தியாசம்னா என்ன அப்படிங்கறத நோட் பண்ணிக்கங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க ஆஃப்டர் திஸ் கிளாஸ் முடிச்ச பிறகு. இப்ப அத்தியாரோபம் என்பது என்னன்னா, ஒன்றின் மீது வேறொன்றை தெரிந்து கொண்டே ஏற்றி வைப்பது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே அதை நாம இன்னொன்றின் மீது ஏற்றி வைக்கிறது தான் அத்தியாரோபம் என்று பெயர். அபவாதம் என்றால் ஏற்றி வைத்ததை இல்லை என்று நீக்கி விடுதல், இது அபவாதம் என்று பெயர். அத்தியாசம் என்றால்
அறியாமையின் காரணமாக ஒன்றின் மீது வேறொன்றை ஏற்றி பார்த்தல் அப்படிங்கிறது அத்தியாசம் என்று பெயர். இப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அத்தியாரோபம் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் ஏற்கனவே இருக்குது, ஆனா அந்த பொருள் என்னன்னு எனக்கு விளங்கல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், தவறான ஒன்றை அதன் மீது ஏற்றி வைத்துக் கொண்டு நான் தவறாக புரிந்து கொண்டேன். இதுதான் கயிற்று பாம்பு உதாரணம். வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கிற உதாரணம் என்னன்னா, கயிற்றின் மீது பாம்பை நான் ஏற்றி வைத்துக் கொண்டேன். நான் மங்கிய வெளிச்சத்திலே மாலை நேரத்திலே சாலையில் நடந்து போய் கொண்டிருந்தேன். அப்ப அந்த சாலையிலே ஒரு பாம்பு சுருண்டு படுத்து கிடக்குது. அதை நான் மங்கிய வெளிச்சத்தில் பார்த்து விட்டேன். ஐயோ பாம்பு பாம்புன்னு பதறேன். இப்ப நான் அந்த பக்கம் தாண்டி போக முடியல. காரணம் என்ன? மங்கிய வெளிச்சமா இருக்கு, பாம்பு வேற அங்க படுத்துக்கிட்டு இருக்கு. நான் அந்த பக்கம் போகிறதுக்கு பயந்துகிட்டு இந்த பக்கம் நின்றுகிட்டு பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன். சிறிது நேரத்துல இன்னொருத்தர் வராரு. அவர் என்ன பண்றாரு, என்னங்க விஷயம், ஏன் பயந்துட்டு இங்க நிக்கிறீங்க, ஏன் அந்த பக்கம் போக மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி சொல்றேன், எங்க அந்த பாருங்க அந்த ரோட்ல ஒரு பாம்பு படுத்து கிடக்குது, அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்றேன். அப்ப அவர் இருந்துகிட்டு, இருங்க அது பாம்பா என்னங்கிறத உறுதிப்படுத்தணும் இல்லைங்க, நீங்க பாட்டு பாம்புன்னு பயந்துட்டு இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படிங்க அந்த பக்கம் போவீங்க, இருங்க எங்கிட்ட டார்ச் லைட் இருக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டார்ச் லைட் எடுத்து போட்ட உடனே அது ஒரு கயிறு. அப்ப கயிறு தான் அங்க சுருண்டு கிடக்குது. அதை பார்க்கறதுனால, இருட்டுல பார்த்ததுனால நான் பாம்புன்னு பயந்துகிட்டேன். அப்ப இங்க அத்தியாரோபம்னா என்னன்னா, ஒரு பொருளின் மீது தவறான ஒரு விஷயத்தை நான் ஏற்றி வைத்துக் கொண்டு அதை உண்மை என்று சாதிப்பது. காரணம், எனக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை, அதை பற்றிய அறிவு இல்லை. அப்ப அதை பற்றிய அறிவு எனக்கு வந்தால்தானே அது பாம்பா கயிறாங்கிறது நான் தீர்மானம் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்லணும். ஆனா நானே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன், பாம்பு அப்படின்ட்டு. அப்ப நானே தவறான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு பாம்பு பாம்புன்னு பதறிட்டு இருக்கிறதுனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? எனக்குத்தான் நஷ்டம். நானே பாம்பு பாம்புன்னு பதறிட்டு இருக்கிறதுனால நான் ஊர் போய் சேர முடியாது. பயத்துல இந்த பக்கமே நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த பக்கம் நான் போக முடியாது. ஏன்னா பாம்பு கடிச்சிடும் அப்படின்னு பயத்துல இந்த பக்கம் நான் நின்றுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ நான் கொஞ்சம் விவேகத்தை பயன்படுத்தி ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி அந்த இடத்துல நான் பார்த்தேன்னா அது உண்மையில பாம்பு தானா கயிறு தானான்னு தெரிந்து அடுத்த முடிவை நான் எடுப்பதற்கு லகுவாக இருக்கும். அப்ப இதுதான விவேகம். இந்த விவேகத்தை தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, இங்கு உலகம் உலகம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற உலகம் உண்மையில் இல்லை, அது பரமன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை சொல்லுது. கயிற்றின் மீது எப்படி பாம்பை நீ ஏற்றி வச்சு பதறிட்டு இருக்கிறியோ, அது மாதிரி பரமன் மீது இந்த உலகத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு இந்த உலகம் உண்மை என்பதாக நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் இருக்கின்றது இறைவன் மட்டும்தான். பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா. இந்த உலகம் என்பது ஒரு மாய வடிவம், மாய தோற்றம். இறைவன் மீது ஏற்றி வைக்கப்பட்டதை நீ அறியாமையினாலே இந்த உலகம் இருக்கின்றது என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய் என்ற ஒரு ஆழமான விஷயத்தை இந்த அத்தியாரோபம் என்ற விஷயத்தின் மூலமாக சாஸ்திரம் நமக்கு இங்கு விளக்குது. அப்ப இந்த உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதுதான் வேதாந்த சாஸ்திரம். அப்ப இந்த அத்தியாரோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு விசாரணை பண்ணி பார்க்கும்போது அது பாம்பு இல்ல கயிறு தான் நமக்கு தெரிஞ்சிட்டா அதுக்கு பேர் என்ன? அபவாதம். அபவாதம் என்றால் ஏற்றி வைத்ததை இல்லை என்று நீக்கி விடுதல். அப்ப நான் தவறாக கயிற்றின் மீது பாம்பை ஏற்றி வைத்துக் கொண்டிருந்தேன். அறியாமையினால் அந்த தவறை நான் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் விழித்துக் கொண்ட விவேகத்தினாலே விசாரித்து பார்த்தேன். விசாரித்து பார்த்ததிலே நான் புரிந்து கொண்டேன், அது வெறும் கயிறு, பாம்பல்ல. ஆனால் நான் அறியாமையினாலே கயிற்றின் மீது பாம்பை ஏற்றி வைத்துக் கொண்டு பதறி கொண்டிருந்தேன் என்ற ஒரு விஷயத்தை சாஸ்திரம் சுட்டி காட்டும் போது அபவாதம் என்று நீக்கி விடுதலை பற்றி பேசுது. அப்போ நம்ம தெரிந்தே ஒரு விஷயத்தை ஏற்றி வைத்துக் கொள்வது அத்தியாரோபம். அத்தியாசம் என்பது அறியாமையினாலே ஒன்றின் மேல் வேறொன்றை ஏற்றி பார்த்தோம். அப்ப நாம இங்க என்ன பண்றோம், நம்ம இடத்துல இருக்கின்ற அறியாமையின் காரணமாகத்தான் இறைவனை தெரியல. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே திருமந்திரம். அப்போ பரத்தை ஏன் மறைக்குது? இந்த பஞ்சபூதங்களான உலகம் மறைக்கிறது. அத்தியாசத்தினாலே நான் என்ன செய்து விட்டேன், பரமனை பார்க்கல, உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன். கயிற்றை பார்க்கல, பாம்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது பரிதாபமான நிலை. அது கயிறு தான் தெரிஞ்சுட்டா எனக்கு அறிவு வந்துருச்சு, அப்போ நான் பாம்பு இல்லைங்கிறத ஒத்துக்குவேன். அது மாதிரி இங்க பரமன் தான் இருக்கிறான் என்ற அறிவு வந்து விட்டால் இந்த உலகம் இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்ள முடியும். அப்ப இதுதான் இங்க விஷயம், இதுதான் இங்க ஞானம், இதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுகின்ற அறிவு. அதைத்தான் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு சாஸ்திரங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன.
இப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம வந்து இந்த பிரம்மம் சத்தியம் என்பதை நாம் நிலைநாட்ட வேண்டும். சத்தியமாக இருப்பது 3 காலத்திலும் இருக்கத்தான் முடியும். அதை வந்து காரண காரிய விவாதம் என்ற ஒரு அடிப்படையிலே சாஸ்திரம் மீண்டும் பேசும். காரண காரிய விவாதம்ங்கிறது என்னன்னா, இப்ப காரணம் சத்தியம், காரியம் வந்து மாயை, மித்யா. ஏன் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம இதுக்கு வந்து பானை, மண் என்ற ஓமானத்துல காரண காரிய விசாரணை நம்ம பண்ணலாம். அந்த முறை எப்படின்னா, உபாதான காரணம், நிமித்த காரணம் என்ற 2 காரணங்கள் இருக்கின்றன. உபாதான காரணம் அப்படின்னா என்னன்னா, எது உண்மையில் இருக்கிறதோ அது உபாதான காரணம். ஆனால் அந்த காரணத்தின் மீது எதன் நிமித்தம் ஒன்று வருகிறதோ அது நிமித்த காரணம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு பானை இருக்கு. அந்த பானையை உண்டாக்குவதற்கு மண் தேவைப்படுது. மண் இருந்தால்தான் ஒரு பானையை உண்டாக்க முடியும். அப்ப இங்க மண் தான் உபாதான காரணம். மண் மட்டும்தான் இருக்கிறது, அது உண்மை. அதனால அது உபாதான காரணம். ஆனா அந்த மண்ணு தானாகவே பானையா மாறிடுமா? மண்ணு வந்து பானையா மாறணும்னா தானா மாறுமான்னா மாறாது. அப்போ அந்த மண்ணை பானையாக மாற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரு குயவன் தேவை. அப்ப அந்த குயவன் அங்கு வந்து அந்த மண்ணை எடுத்து மண்பானையாக மாற்றுகின்றான். அப்போ அந்த மண்பானையாக மாற்றுகின்ற குயவன் தான் அதன் நிமித்தம் வருவதினாலே அதை நிமித்த காரணம் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகிறது. அப்ப இங்க உபாதான காரணமாக பரமன் இருக்கின்றான். பரமனின் நிமித்தம் இந்த உலகம் இருக்கிறது. இப்ப இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப மண் இருக்குது, மண் வந்து தானாக பானை ஆகாது. அதற்கு ஒரு குயவன் தேவை. ஏன்னா குயவன் என்ற ஒருவன் அறிவுள்ளவன் வர வேண்டும், சக்தி உள்ளவன் வர வேண்டும். அவன் அந்த பானையை செய்வதற்கு அவனிடத்தில் இருக்கின்ற அறிவை கொண்டு விதவிதமான பானைகள் செய்யறான். ஒரு பானை ரவுண்டா பண்றான், ஒரு பானை வந்து நீளமா பண்றான், டம்ளர் செய்யறான், தட்டு செய்யறான். மண்ணை கொண்டு பலவிதமான வடிவங்களில் கலன்களை உருவாக்குகின்றான், மண் கலன்களை உருவாக்குகின்றான். அப்படிப்பட்டவன் யாராக இருக்க முடியும்? ஒரு அறிவாளியா இருந்தா தானே அதெல்லாம் செய்ய முடியும். அறிவுள்ள ஒருவன் தான் அதை செய்ய முடியும். ஒரு யானையோ ஒரு பூனையோ வந்து மண்ணை எடுத்து பானை பண்ணுமா? பண்ண முடியாது. அப்ப அறிவு பரிமாணத்தில் உயர்ந்த மனிதன் பானை செய்வதற்கு பலவிதமான விஷயங்களை கையாண்டு அவனுடைய அறிவாற்றலை கொண்டு அவனுடைய சக்தியை கொண்டு அதை வடிவமைக்கிறான் இல்லையா? அப்ப உபாதான காரணமாக இருந்த மண்ணை நிமித்த காரணமான குயவன் தன்னால் தன்னிடத்தில் இருக்கின்ற அறிவை கொண்டு பானைகளை உருவாக்குகின்றான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இறைவன் வந்து உபாதான காரணமா இருக்கிறானே, அப்ப இறைவன் வந்து எதை கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்கினான்? இறைவனுக்கு வேற ஏதாவது இருக்குமா? இப்ப குயவனுக்கு வேற மண் இருக்குது. குயவனுக்கு வேற மண் இருக்கிறதுனால அவன் மண்ணை கொண்டு பானை உருவாக்கிட்டான். ஆனா இங்க வேத சாஸ்திரம் என்ன சொல்லுது? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யான்னு சொல்லிடுச்சா? அப்ப மித்யானா இல்லை, பொய்யான தோற்றம், மாயா அப்படின்னு சொல்லுது. அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வரும்? எங்க இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் உபாதான காரணம் நீங்க சொல்றீங்க, சரிங்க. அந்த உபாதான காரணமான இறைவன் எதன் நிமித்தம் இதை செய்தான்? அவங்ககிட்ட என்ன பொருள் இருந்தது? ரா மெட்டீரியல் என்ன இருந்தது? இப்ப பானை செய்யறதுக்கு ரா மெட்டீரியல் வந்து மண்ணு, பாத்திரங்கள் செய்வதற்கு ரா மெட்டீரியல் வந்து உலோகங்கள் இருக்கு. அது மாதிரி இங்க இறைவன் என்ன ரா மெட்டீரியலை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை படைத்தான்? அப்ப ஏதேனும் ஒரு ரா மெட்டீரியல் இறைவனுக்கு வேறாக இருக்கிறது என்றால் எப்படி இறைவன் ஒருமித்தவனாக இருப்பான், ஒருமைத்தன்மை உடையவனாக இருப்பான்? இறைவன் மட்டுமே சத்தியம் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகவே சாஸ்திரம் அங்க ஃபெயில் ஆயிடுது இல்லையா? அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது? இல்ல இல்ல, உபாதான காரணமும் நிமித்த காரணமும் இறைவனே. எப்படிங்க? எனக்கு புரியலையே. இறைவனே உலகத்தை படைக்கிறானா? இறைவனுக்குள்ளேயே இறைவன் உலகத்தை படைக்கிறானா? இது எப்படிங்க சாத்தியம்? மண்ணே வந்து தானா பானையை பண்ணிக்குமா? இது நம்புற மாதிரி இல்லைங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே வேத சாஸ்திரம் என்ன உதாரணம் கொடுக்குது? ஒரு சிலந்தி பூச்சி எடுத்துக்குங்க. சிலந்தி பூச்சி ஒரு சாதாரண பூச்சி. ஆனா அந்த பூச்சி என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய வாயில் இருந்த உமிழ்நீரை கொண்டு ஒரு வலையை கட்டுது. தன்னுடைய வாயில் இருந்த உமிழ்நீரை கொண்டு ஒரு வலையை பின்னி அந்த வலையிலே தானே ஏறி விளையாடுது. அப்ப அந்த வலையை பின்வதற்கான ரா மெட்டீரியல் வந்து எங்க இருந்து எடுத்தது? அந்த சிலந்தி பூச்சி வெளியே போய் எடுத்துட்டு வந்ததா? இருங்க நான் போய் பட்டு நூல் எடுத்துட்டு வரேன், இல்ல காட்டன் நூல் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஏதாவது வெளியே போய் நூல் எடுத்துட்டு வந்து அந்த வலையை பின்னிச்சான்னா இல்ல. சிலந்தி பூச்சி தன்னிடத்தில் இருந்த உமிழ்நீரை கொண்டு ஒரு வலையை உண்டாக்கி அந்த வலையில் தானே குடிகொண்டு அந்த வலையை அனுபவித்து ஆனந்தப்பட்டது. அப்புறம் அதுக்கு எப்ப அந்த வலை தேவையில்லைன்னு விரும்புதோ அப்போ அந்த வலையை அந்த சிலந்தி பூச்சி தானே அழித்துக் கொள்ளும்.
அப்ப பாருங்களேன், ஒரு சிலந்தி பூச்சியே படைக்குது, ஒரு சிலந்தி பூச்சியே அனுபவிக்குது, ஒரு சிலந்தி பூச்சியே அழிக்குது. ஆஃப்டர் ஆல் ஒரு சிலந்தி பூச்சியே இதை செய்யுதுன்னா பரமன் எவ்வளவு மகத்துவமானவன். இதுதான் எக்ஸாம்பிள். சாஸ்திரம் எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்குதுன்னா, பரமனால் படைக்கப்பட்ட சாதாரண வஸ்துக்களாக இருக்கின்ற ஒரு சாதாரண பூச்சியே புறத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காமல் தன்னுடைய வாயில் இருக்கின்ற உமிழ்நீரை கொண்டு தானே வலையை பின்னி தானே அந்த வலையை அனுபவித்து தானே அந்த வலையை அழித்து விடுகின்றது என்னும் போது, எல்லையற்ற பரமன், எங்கும் வியாபித்திருக்கின்ற பரமன், பேரறிவாளன். பரமன் சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய பேரறிவாளன். அப்ப அப்படிப்பட்ட பரமன் தன்னிடமிருந்தே இந்த உலகத்தை படைத்தான். தானே இந்த உலகத்தை படைத்து தானே இந்த உலகத்தை அனுபவித்து தானே இந்த உலகத்தை அழிக்கின்றான் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விரிவான விளக்கம். அப்ப இது யாருக்கு புரியுதோ அவர்கள் மட்டும்தான் இறைவன் ஒருவனே என்று சொல்ல முடியும். இது யாருக்கெல்லாம் புரியலையோ அவர்கள் இறைவனை வெளியே தேடிக்கொண்டிருப்பார்கள். எங்கெங்கெல்லாம் இறைவன் இருக்கிறான், என்னென்ன ரூபத்தில் இருக்கிறான் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதா. அண்ட சராசரம் முழுவதும் தேடினாலும் ஒரு நாளும் இறைவனை அனுபவத்தில் இவர்கள் அறிய முடியாது. முருகனை போய் நேர்ல பார்த்துட முடியுமா, சிவபெருமானை போய் நேர்ல பார்த்துட முடியுமான்னா முடியாது. அப்போ இங்க உண்மை என்னன்னா, சாஸ்திரம் சொல்ல வருகின்ற சாரம் அதை நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கணும். வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுங்கிறது விவேகம் உள்ளவர்களுக்கு தான் சாத்தியம். வேற யாரும் இது உள்ள வரவே முடியாது. முதல்ல இந்த சாஸ்திரத்துக்குள்ள வரணும்னா விவேகம் இருக்கணும். விவேகம்னா அறிவாற்றல்ல உயர்ந்து இருக்கணும். அது மனிதன்லயே அறிவு சக்தி அதிகமா இருக்கிறவங்க இதுக்குள்ள வர முடியும். மனித உடலுக்குள்ள இருந்துகிட்டு மனிதன் மாதிரி தோற்றத்தில் இருக்கின்ற மடையர்கள் எல்லாம் இதுக்குள்ள வரவே முடியாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் மடையர்கள் அப்படின்னு நான் அவ்வளவு வெளிப்படையா சொல்றேன் அப்படின்னா, அவர்களெல்லாம் மனித உடலில் இருக்கின்ற மிருகங்கள். அதாவது உடல் தான் மனித உருவம், ஆனா மனம் விரிவடையவே இல்லை, அந்த அறிவாற்றல் வளரவே இல்லை. ஆள் வளர்ந்திருப்பாங்க, அறிவு வளரவே கிடையாது. அப்ப அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கு டிவியை ஓபன் பண்ணீங்கன்னா யார் இருக்கிறான்? எல்லாம் மிருகங்கள் தான் டிவியில தெரியும். மனிதன் தெரியறானா? டிவியில தெரியறது பூரா மனித உருவில் இருக்கின்ற மிருகங்கள். எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, திருட்டு, அது இது. நீங்க நியூஸ் படிக்கிறீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாம் யார் செய்வா? மிருகங்கள் கூட செய்யாது. இன்னும் சொல்ல போனா மிருகங்கள் கூட இதை செய்யாது. அப்ப மிருகத்தை விட கேவலமானவர்கள் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இவரெல்லாம் மனிதர்கள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உடல் தான் மனித உடல், ஆனா உடலுக்குள்ள இருக்கின்ற அந்த குணங்கள் எல்லாம் மிருக குணம். அப்ப மிருக குணம்ங்கிறது இன்னும் கேவலமான குணம். மிருகத்துக்கு கூட ஒரு நன்றி விசுவாசம் இருக்கும். நாய்க்கு நீங்க ஒரு நேரம் சோறு போட்டீங்கன்னா மறுநாள் உங்ககிட்ட வாலாட்டிக்கிட்டு வரும். ஆனா மனிதன் அப்படி இல்லை இல்லையா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பார்க்கிறதெல்லாம் அப்படியே மனித உருவல பாத்திரக்கூடாது. மனித உருவத்தில் இருப்பான், ஆனால் மனதளவிலே வளரவே இல்லாம, அதாவது அறிவை விரிவாக்கவே இல்லை. ஏன்னா இங்க மனதின் பரிணாம வளர்ச்சி அவனுக்கு புரியல. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற பரிணாம வளர்ச்சிக்குள்ள அவன் உயரும் போதுதான் அந்த மனம் எந்த இடத்துல விழித்துக் கொள்ளும், எந்த இடத்துல விவேகம் அவனுக்கு உண்டாகும். அந்த விவேகத்தின் அடிப்படையில அவனுடைய சித்தத்தினுடைய சேகரிப்பின் மூலம் அவன் அகங்காரமாக எதை உணர்கிறான்ங்கிற உண்மை உணரும் போதுதான் இறைவன் பிரகாசிப்பான். அப்பதான் இந்த பஞ்சபூத தன்மை பரமனை காட்டி கொடுக்கும். அந்த விஷயத்தை தான் இப்ப இந்த 2வது மந்திரம் சொல்லுது. அணுவாகம் 1 2வது மந்திரம் அதைத்தான் இங்க சுட்டி காட்ட போகுது. அது எப்படி சுட்டி காட்ட போகுதுன்னா, இந்த அத்தியாரோப அபவாத விஷயத்துல அத்தியாரோபம் என்றால் ஒரு காரணம் இருக்கணும், அந்த நாம ரூபங்கள் இருக்கும். அதுக்கு பானைனா அதுக்கு பல பெயர்கள் கொடுத்துருவோம். இது பானையில இது டம்ளர், இது தட்டு, சொம்பு அப்படின்னு நம்ம பல பெயர்கள் கொடுக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த பல பெயர்களும் வடிவங்களும் மாறி இருக்கலாம், அவைகளெல்லாம் காரியத்தில் வந்திருக்கலாம். அதற்கு காரணமாக இருப்பது மண். அப்ப மண்ணே காரணமாக இருக்கிறதுனால இங்கு பல படைப்புகள் உண்டாகி இருக்கு. ஆனா அந்த மண்ணை வைத்து பல படைப்புகளை உண்டாக்கிய ஒருவன் இருக்கின்றான். அவன் நிமித்த காரணம், அவன்தான் குயவன். ஆனால் இங்கு இறைவனை பொறுத்த வரைக்கும் உபாதான காரணமும் அவனே, நிமித்த காரணமும் அவனே. அவனே தன்னையே தன் மூலமாகவே இந்த பிரபஞ்சத்தை படைத்து தானே அனுபவித்து தானே அழித்துக் கொள்கிறான். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப எப்படிங்க இந்த இறைவனே அப்படியே உலகமா மாறிட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி மாற மாட்டான். இறைவனே உலகமாக மாறிட்டா என்ன ஆகும்? பால் தயிரா மாறிடுச்சுன்னா நீங்க தயிரை மீண்டும் பாலா மாற்ற முடியுமா? நடைமுறையில சாத்தியமே இல்லை இல்லையா? பால் தயிரா புரை ஊத்தி தயிர் பண்ணிட்டீங்க. தயிர் பண்ண பிறகு எனக்கு தயிர் வேண்டாங்க, மீண்டும் பால் தான் வேணும்னு சொன்னா நடக்குமா?
நடக்காது. அப்ப இறைவன் தான் இந்த உலகமா மாறிட்டான்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் வந்துரும். வேத சாஸ்திரமே வேஸ்ட் ஆயிடும். அப்ப அதனால வேதம் என்ன சொல்லுது? இங்கு பரமன் தன்னுடைய ஆற்றலை கொண்டுதான் இந்த உலகத்தை படைத்தானே தவிர பரமனே உலகமாக மாறல. அந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அது புரியுறது இல்ல. பரமனே உலகம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப பரமனே எப்படி உலகமா மாறுவான்? பால் தயிரா மாறிட்டா மீண்டும் பாலாக மாறாது. அப்ப பரமன் உலகமாக மாறிட்டா மீண்டும் பரமனாக மாற முடியாது. அப்ப ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக பரிணமித்துக் கொண்டு மாற்றங்களை அடையலாம். ஆனா அந்த ஆற்றலுக்கு ஆதாரமான ஒரு பொருள் மாறாததாக இருக்க வேண்டும். அதுதான் பரமன். ஆகவே இறைவன் என்ற ஒரு விஷயத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவனை தொடவே முடியாது. இறைவனை தொடவே முடியாது. அவனை மாற்ற முடியாது. அவனை ஆக்க முடியாது. அவனை அழிக்க முடியாது. அப்படிப்பட்டவன் தான் இறைவன். அதனாலதான் அவனை இறைவன்னே சொல்றோம். அழியக்கூடிய பொருளை இறைவன் சொல்லுவோமா? மாற்றம் செய்யக்கூடிய ஒரு பொருளை இறைவன் சொல்லுவோமா? நம்ம இறைவன் சொல்றதுக்கு உண்டான அர்த்தமே என்னன்னா, அவன் மகத்துவமானவன், பவித்திரமானவன், பரமன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பரமனை நாம சாதாரணமா எடை போட முடியுமா? சராசரி மனிதர்கள் மாதிரி பார்க்க முடியுமா? முடியாது. ஆகவே இறைவனுடைய மகத்துவமே அவன் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்றான். அப்படிப்பட்டவன் தான் இறைவன். அதுதான் அவனுடைய வைபவம். இறைவனுடைய வைபவமே அதுதான். அப்ப அப்படிப்பட்ட வைபவத்தில் இருக்கின்ற அவனுடைய ஆற்றல் இந்த உலகமாக விரிந்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து கொண்டால் அந்த ஆற்றலை கூட ஆக்கவும் அழிக்கவும் முடியாது. இதுதான் விஷயம். இறைவனையே ஆக்கவும் அழிக்கவும் முடியாதுன்னா இறைவனுடைய ஆற்றலை நீங்க ஆக்கவும் அழிச்சிட முடியுமான்னா அதுவும் நம்மால் முடியாது. அப்ப இறைவனுடைய ஆற்றல் என்ன ஆகுதுன்னா தோன்றியதுதான். அது பல பரிணாமத்துக்கு மாற்றம் அடையும். ஆனா அதை அழிக்க முடியாது. அந்த ஆற்றலை நாமளே உருவாக்கலாமானா உருவாக்கவும் முடியாது. ஏனென்றால் அது இறைவனுடைய ஆற்றல். அப்ப அதனால இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆற்றலை வேற ஒரு ஆற்றலாக மாற்றுகின்ற ஒரு விஞ்ஞான விஷயங்களைத்தான் இங்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம பாலை தயிரா மாத்துறோம். அப்ப உடனே அது தயிராயிடுச்சு அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டதானா அந்த ஆற்றல் வேறு ஒரு பரிமாணத்துக்கு வந்திருக்கிறது, அவ்வளவுதான். அது மாதிரி இங்க மனித உடலும் அப்படித்தான். இது எல்லாம் எந்த அடிப்படையில நடக்குது அப்படிங்கறதுதான் இப்ப சாஸ்திரம் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில பேசுது. இப்ப இந்த அத்தியாரோப அவவாத விஷயம் எப்படி தனித்து பஞ்சபூதங்கள் இருக்கு, ஒட்டுமொத்த பஞ்சபூதங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இங்க விஷயம் கொடுக்க போகுது. அதுதான் நம்ம சமஷ்டி வியஷ்டி அப்படிங்கிற விசார மார்க்கத்துல நம்ம பார்த்தோம். சமஷ்டி அப்படின்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சம், வியஷ்டி என்றால் தனித்த பிரபஞ்சம் என்றெல்லாம் நம்ம விசாரணையில ஏற்கனவே பாடங்கள் மூலமா புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இங்க ஈஸ்வர தன்மை என்ன நடக்குதுன்னா, தனித்த உடலாகிய இந்த உடல் பிரபஞ்சத்துக்குள்ள இந்த பிரம்மாண்ட படைப்பை உண்டாக்குது. அது எப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். படைப்பை எப்படி எங்கு தொடங்குதுன்னா நம்மிடத்துல தான் தொடங்குது. அதை தான் இங்க சொல்ல போகுது. அதை பார்க்க போறோம். அணுவாகம் 1 2வது மந்திரம். அது என்ன சொல்லுதுன்னா, படைப்பு ஒரு மாபெரும் புதிர். இந்த படைப்பின் அடிப்படையாக 5 மூலகங்கள் அமைந்துள்ளன. அவைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளி, காற்று, நெருப்பு, நீர், பூமி. இது பஞ்சபூதங்கள். அப்ப படைப்பின் அடிப்படை மூலகங்களான இந்த 5 கண்டுபிடித்தது இந்த தத்துவ உலகத்திற்கே நம்முடைய பாரத தேசம்தான் முதல்ல அறிமுகப்படுத்தியது. ஏன்னா இந்த பஞ்சபூதங்களை மனித பிறவியில யாருமே கண்டுபிடிக்கல. இப்படி ஒரு விஷயம் இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா மனித பரிணாமத்துல மேல்நிலைக்கு வந்த மனிதர்கள் வாழ்ந்த நம்முடைய பாரத தேசத்துல நம்முடைய பண்டைய ரிஷிகள் தான் இதை கண்டுபிடித்தார்கள். முதல்ல பஞ்சபூதங்களை பற்றிய ஒரு கண்டுபிடிப்பை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய பண்டைய ரிஷிகளாகிய சனாதன தர்மத்தின் வழி வந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பாரத தேசத்தினுடைய பெருமை. ஏன்னா இங்க பாரத தேசம் மிக பழமையானது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கீழடி நம்ம தோண்டி எடுக்கிறோம். இங்க நம்ம சவுத் இந்தியாவில் தென்னகத்துல கீழடியை நம்ம எடுக்கிறோம். வடநாட்டுல பாத்தீங்கன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ எல்லாம் தோண்டி எடுக்கிறோம். இந்த மாதிரி நாம அகழ்வாராய்ச்சியில தோண்டி எடுக்கக்கூடிய பண்டைய நாகரீகம், அதாவது அறிவில் மேம்பட்ட மனிதன் வாழ்ந்த ஒரு சமுதாயம் இந்த பகுதியில் தான் இருந்திருக்கு. நம்முடைய பாரத தேசத்தில் தான் இருந்திருக்கு. வேற எந்த பகுதியிலும் இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சியில தோண்டி எடுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் அடர்ந்த வனம், மனிதனே வாழ முடியாத ஒரு காடுகள் அதெல்லாம். அதற்கப்புறம் தான் மனித சமுதாயம் அங்கெல்லாம் போச்சு. இங்கிருந்து மனித சமுதாயம் பல பகுதிகளுக்கு போனார்கள். அப்ப நம்முடைய பாரத தேசம் அந்த அடிப்படையில மிக பண்டைய நாகரீகம். அப்ப பண்டைய நாகரிகத்துல மிக அறிவாளிகளாக நம்மளாம் இருந்திருக்கிறோம். அப்படித்தான் நம்முடைய வேத ரிஷிகள் வாழ்ந்தார்கள். அப்ப அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பண்டைய ரிஷிகள் தான் இந்த பஞ்சபூத தத்துவங்களை முதல் இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க.
அது வேத மந்திரத்துல இப்ப சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, அந்த மந்திரம் படிக்கிறேன். தஸ்மாத்வா ஏதஸ்மாதாத்மன ஆகாச சம்பூதக ஆகாசாத் வாயுகு வாயோர் அக்னிகி அக்னோராபக அத்ய பிருத்திவி பிருத்வியா ஔஷதயः ஔஷதித்யோ அன்னம் அன்னாத் புருஷः. அப்ப இந்த மந்திரம் 1ஆம் அணுவாகத்துல 2 என்ன சொல்லுது அப்படின்னா, தஸ்மாத்வா ஏதஸ் ஆத்மன ஆகாச சம்பூதகா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுது. அதாவது பரமன் எப்படி இருக்கிறான்? பரமனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த ஆத்மாவாக இருக்கின்ற பரமன் அவனிடத்திலிருந்து முதல்ல இந்த வெளியை உண்டாக்கணும். வெளின்னா இந்த ஆகாசத்தை உண்டாக்கணும். வெட்ட வெளியை அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது. அப்ப முதல்ல இந்த வெளி தோன்றியது. அந்த வெளியிலிருந்து இரண்டாவதாக வெளிப்பட்டது காற்று. அப்புறம் அந்த காற்றிலிருந்து மூன்றாவதாக வெளிப்பட்டது நெருப்பு. அப்புறம் நெருப்பிலிருந்து நான்காவதாக வெளிப்பட்டது நீர். அப்புறம் நீரிலிருந்து ஐந்தாவதாக வெளிப்பட்டது நிலம் என்ற இந்த பூமி. அப்ப இந்த பூமி வந்ததுக்கு பிறகுதான் இந்த பூமியில இருக்கின்ற செடி கொடிகள் எல்லாம் என்னவா மாறிச்சு. முதல்ல இந்த பூமிங்கிறது ஜடப்பொருள். இந்த படைப்பின் அம்சத்தை இந்த சாஸ்திரம் பேசுது பாருங்க. எப்படி பேசுதுன்னா, பரமன் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் பொழுது முதல்ல ஆகாசத்தை உண்டாக்கினான், வெட்ட வெளியை உண்டாக்கினான். அந்த வெட்ட வெளியின் வெளிப்பாட்டிலே வெளிப்பட்ட முதல் பூதம் ஆகாய பூதம். அந்த ஆகாய பூதத்திலிருந்து இரண்டாவதாக வெளிப்பட்டது காற்று பூதம். காற்று பூதத்திலிருந்து மூன்றாவதாக வெளிப்பட்டது நெருப்பு பூதம். நெருப்பு பூதத்திலிருந்து நான்காவதாக வெளிப்பட்டது நீர் பூதம். நீர் பூதத்திலிருந்து ஐந்தாவதாக வெளிப்பட்டது நிலபூதம் என்று சொல்றாரு. அப்ப இந்த நிலபூதம்ங்கிற நிலையில இங்க என்ன அறியப்படுகிறது இந்த பூமியிலன்னா, வெறும் ஜடப்பொருள் தான் அறியப்பட்டிருக்கு. உயிர் பொருட்கள் வரவே இல்லை. அப்ப ஜடப்பொருட்களை அறியப்பட்ட உடனே என்ன பண்ணுது, அடுத்தது இறைவன் அந்த நிலத்தில் இருந்து சில செடி கொடிகளை உண்டாக்குகிறான். அப்ப அந்த செடி கொடிகள் எங்க உண்டாச்சு? நிலத்துலதானே வர முடியும். செடி கொடிகள் நிலத்திலிருந்து வெளிவரணும். அதத்தான் ஓசதயகா ஔஷதயகா அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுவோம். சமஸ்கிருத வார்த்தையில ஓசதயகா ஔஷதயகா அப்படின்னாலும், ஔஷதம் அப்படின்னா மூலிகையின் பேரு, ஓசதம்னாலும் மூலிகையின் பேரு. அந்த மூலிகையை முதல் கண்டுபிடித்தான் இறைவன், உருவாக்கினான். அப்ப அந்த மூலிகைங்கிறது என்ன? செடிகள் தானே. செடி கொடிகள் தான் மூலிகை. அப்ப அந்த மூலிகையை ஏன் உண்டாக்கினான்னா, அதற்கு பிறகுதான் மற்ற ஜீவராசிகளை படைக்க போறான். அந்த படைப்புக்கு உணவு தேவை இல்லையா? இப்ப மூலிகை செடியை உண்டாக்கிட்டான்னா அடுத்தது ஒரு புழு பூச்சிகளை படைக்க போறான். அப்ப புழு பூச்சிகள் எல்லாம் படைக்கப்பட்ட உடனே அது எதை போய் சாப்பிடும்? மண்ணை சாப்பிடுமா? மண்ணை சாப்பிட முடியாது. ஆகவே இறைவன் என்ன பண்றான், அவைகளுக்கான உணவை முன்னாடியே படைச்சிட்டான். புழு பூச்சிகளுக்கான உணவை முன்னாடியே படைக்கிறது தான் இங்க செடி கொடிகளா பார்க்கிறோம். அப்ப படைப்பின் சாராம்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்கள்ல இருந்து படிப்படியா டிராவல் பண்ணோம் இந்த பிரபஞ்சம். அப்ப எப்படி டிராவல் பண்ணுது? ஸ்தூலத்துல இந்த பிரம்மாண்டமா டிராவல் பண்ற மாதிரியே சூட்சமத்திலையும் அறிவிலையும் டிராவல் பண்ணுது. ரெண்டும் சைமல்டேனியஸா பார்க்கணும். அறிவு பரிமாணத்திலையும் முதல் அறிவா தாவரம் தான் படைக்கப்பட்டது. தாவரத்துக்கு ஒரு அறிவு, தொடு உணர்வுங்கிற ஒரே ஒரு அறிவு மட்டும் இருக்கு. அது தொடு உணர்வுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏங்க தென்னை மரத்தை நான் தொட்டா அதுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு கேள்வி கேட்பாங்கிறதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், அந்த தாவரத்துக்கு தொடு உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிற விஷயத்த நீங்க தொட்டாஞ்சுருங்கி செடியில போய் தொட்டு பாருங்க தெரியும் அப்படின்னு சொல்றேன். அப்ப தொட்டாஞ்சுருங்கி செடியை போய் தொட்ட உடனே அந்த செடி சுருங்குதுங்கும் போது நமக்கு என்ன புரியுது? அப்ப செடி கொடிகளுக்கு தொடு உணர்வுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கறது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது இல்லையா? அப்போ இறைவன் உணர்வாய் இருக்கிறான். அந்த உணர்வான இறைவன் முதலில் எதில் பிரகாசித்தான்? ஒரு அறிவு தாவரத்தில் பிரகாசித்தான். அதுதான் ஔஷதம், மூலிகை, செடி கொடிகள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அப்படி பிரகாசித்த இறைவன் ஒரு அறிவில் இருந்து அடுத்த பரிமாணத்துக்கு வந்தான். அவைகள் தான் புழு பூச்சிகள் என்ற 2ஆம் அறிவு. அப்புறம் ஊர்வன, பாம்பு, பல்லி, ஓணான் போன்ற ஊர்வனங்கள் எல்லாம் 3ஆம் அறிவு. அப்புறம் பறவைகள், அது 4ஆம் அறிவு. அப்புறம் மிருகங்கள் 5ஆம் அறிவு. அப்புறம் மனிதர்கள் 6ஆம் அறிவு. அப்ப இந்த டிராவலிங் பாத்தை மறந்துடக்கூடாது. இந்த பரமன் பயணம் செய்த பாதை. யார் டிராவலிங் பாத் இது? இறைவன் பேரறிவாளன் தான் பயணம் செய்த பாதையை இவ்வாறு தீர்மானிக்கிறான். எப்படி தீர்மானிக்கிறான்? படிப்படியாக தீர்மானிக்கிறான். உலகத்தை படைப்பதற்கு முன்னாடி பஞ்சபூதங்களை படைத்தான். பஞ்சபூதங்களிலே முதல்ல ஆகாயத்தை படைத்தான். அந்த வெளியிலிருந்து காற்றை படைத்தான். காற்றிலிருந்து நெருப்பை படைத்தான். நெருப்பிலிருந்து நீரை படைத்தான். நீரிலிருந்து நிலத்தை படைத்தான். நிலத்திலே தாவரங்களை படைத்தான். அப்ப ஜடப்பொருளாக இருந்த விஷயங்கள் எல்லாம் உணர்வு பொருளாக மாறியது. செடி கொடிகளிலே முதல்ல உணர்வு வர ஆரம்பிச்சது.
ஆனா அந்த உணர்வு பரமனை உணர முடியுமான்னா இல்ல. அது தொட்டா சுருங்கும் அவ்வளவுதான். தன்னை யார் தொடுகிறார்கள் என்று கூட அந்த செடிக்கு தெரியாது. ஒரு மிருகம் மிதிச்சாலும் அது மிருகம் தான் என்ன மிதிக்குதுன்னு தெரியாது. ஒரு மனுஷன் மிதிச்சாலும் மனுஷன் தான் என்ன மிதிக்கிறான்னு அதுக்கு தெரியாது. காரணம் என்ன? அவைகளிடத்திலே புலன்கள் இல்லை, கண் இல்ல. இருந்தா இவன் தான் ராமசாமி தான் என்ன மிதிக்கிறானா, விமலா தான் என்ன மிதிக்கிறானா அப்படின்னு பாக்குறதுக்கு கண் இல்ல. அப்ப காது இல்ல, மூக்கு இல்ல, நாக்கு இல்ல. அப்போ இங்க தாவரத்துக்கு ஒரே ஒரு உணர்வு, புலன்கள் அடிப்படையில தொடு உணர்வு மட்டும் இருக்கு. அப்புறம் புழு பூச்சிகள் வந்தது, அப்புறம் பறவைகள், இப்படியே பரிணாம வளர்ச்சியில மனிதன் வந்துட்டான். அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது? இவ்வாறு படைப்பின் சாராம்சம் எங்கு பிரகாசித்தது? இறைவன் எந்த இடத்தில் பிரகாசித்தான்னா மனிதனிடத்தில் தான் பிரகாசித்தான். வேற எந்த இடத்துலயும் பவர்ஃபுல்லா பிரகாசிக்கல. ஒரு அறிவுல ஒரு மாதிரி பிரகாசிச்சா, 2 அறிவுல ஒரு மாதிரி பிரகாசிச்சாலும் அங்க அவன் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளவே முடியல. மிருகங்கள் கூட 5 அறிவை வைத்துக் கொண்டிருக்கு. மனிதன் போலவே 5 அறிவு அதுகிட்ட இருக்கு. பார்த்தல், கேட்டல், நுகர்தல், ருசித்தல், அப்புறம் தொடுதல் அப்படிங்கிற எல்லாமே மிருகங்கள் கிட்ட இருந்தாலும் மிருகங்களுடைய அறிவாற்றல் விரியவே இல்லை. ஆனா மனிதன் மட்டும் அறிவாற்றலில் விரியக்கூடிய பிரத்யேக ப்ராசஸரை கொண்ட, மூளையை கொண்ட, பிட்யூட்டரி பீனியல் கிளான்ஸை கொண்ட சிறப்பான ஒரு ஹார்ட்வேரா இருக்கிறதுனால கண்டுபிடிக்கப்பட்ட மகத்தான சாதனம் மனிதன். அப்ப இந்த மனிதனுடைய கண்டுபிடிப்பு யாருடைய வெளிப்பாடு? பரமனின் வெளிப்பாடு. பரமனே தன்னை பரிணமித்தான், பலவாறாக பரிணமித்து காட்டினான். எப்படி பரிணமித்தான்? தன்னுடைய ஆற்றலை கொண்டு பரிணமித்தான். அவனே பரிணமிக்கல. அவன் உபாதான காரணமும் அவனே, நிமித்த காரணமும் அவனே. எப்படி சிலந்தி பூச்சியே தன்னுடைய உமிழ்நீரை கொண்டு எல்லாவற்றையும் படைக்கிறதோ அழிக்கிறதோ, அது போல இறைவன் தன்னுடைய ஆற்றலை கொண்டு இந்த உலகத்தை படைத்தான், பஞ்சபூதங்களை படைத்தான் என்று இந்த மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரத்துடைய பொருள் என்னன்னா, முதல்ல பஞ்சபூதம் எப்படி உருவானதுன்னு சொல்லி அந்த ஔஷதயம், பிருத்வியா ஔஷதயகா ஔஷதிப்பியோ அன்னம் அன்னாத் புருஷகா. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த பரிணாமம்ங்கிறது உணவின் அடிப்படையிலேயே நடந்திருக்குது. உணவின் அடிப்படையில நடக்காம இது சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒரு புழு பூச்சி இருக்குன்னா அந்த புழு பூச்சி உயிர் வாழணும்னா அதுக்கு உணவு தேவை. அப்ப அந்த உணவை தான் முதல்லயே உண்டாக்கிட்டான். செடி கொடிகளா இறைவன் உண்டாக்கி வச்சான். அப்ப செடி கொடிகளை சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழ்ந்த புழு பூச்சிகள் என்ன பண்ணுதுன்னா, அங்கங்க பறந்துகிட்டு ஓடிக்கிட்டு இருந்த புழு பூச்சிகளை சாப்பிடுறதுக்கு அடுத்த அறிவு பரிமாணத்துக்குள்ள, 3ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள ஊர்வன வந்தது. பாம்பு, பல்லிகள்லாம் வந்தது. பாம்பு, பல்லிகள் என்ன பண்ணும்? புழு பூச்சிகளை சாப்பிடும். அப்ப புழு பூச்சிகளை சாப்பிட்டுக்கிட்டு வந்த பாம்பு, பல்லிக்கு பிறகு பறவைகள் வந்தது. பறவைகள் என்ன பண்ணுது? பாம்பு, பல்லியை சாப்பிட்டுடும். அப்புறம் பறவைகளை மிருகங்கள் சாப்பிடும், மிருகங்களை மனிதன் சாப்பிடுறான். அப்ப பாருங்களேன், உணவு சக்கரம் எப்படி படைப்பு இருக்கு பாருங்க. படைப்பினுடைய சாராம்சத்தை இந்த சாஸ்திரம் பேசுது. எப்படி பேசுதுன்னா ஆழமாக பேசுது. இந்த படைப்பே இறைவனுடைய அற்புதம். அந்த அற்புதத்துல அறிவு பரிமாணமும் வளர்ந்துகிட்டே இருக்கு. அந்த அறிவு பரிமாணத்தின் வளர்ச்சியில உணவின் அடிப்படையில உண்டான அருமையான ஒரு உபகரணம் எது, கருவி எதுன்னா மனிதன். அன்னாத் புருஷகா சொல்லுது பாருங்க. ஔஷதிப்பியோ அன்னம் அன்னாத் புருஷகா. அப்ப மூலிகையை கொண்டு அந்த செடி கொடிகளை உண்டு உயிர் வாழ்ந்த ஜீவராசிகள் படிப்படியாக பரிணாம வளர்ச்சியிலே மனிதன் என்ற தன்மையை அடைந்தன. அப்ப மனிதன் என்பவன் எதனால் உண்டாக்கப்பட்டான்? அன்னத்தினால் உண்டாக்கப்பட்டான். அப்போ இங்க மனிதன் என்பவன் 5 கோஷங்களை உள்ளடக்கியவன். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 கோஷங்களை உள்ளடக்கியவன் தான் மனிதன். அப்ப இந்த மனித பரிணாமம் இப்படி படிப்படியாக மேல்நிலையை அடைந்து அந்த மனிதனுக்குள்ளே இருக்கின்ற அந்த டெக்னாலஜி, ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் ஹை ஸ்பீட் ப்ராசஸர். அந்த மூளை என்ன பண்ணுதுன்னா பிட்யூட்டரி பீனியல் கிளான்ஸை கொண்டு பரமனை எளிதாக தன்னுள் உணர முடியும். வேற எந்த ஜீவராசிகளும் பரமனை தன்னுள் உணர முடியாது. அப்ப மனிதன் ஒருவன் மட்டும்தான் பரமனை தன்னுள் உணர முடியும். அவன் மனிதனாக இருக்க வேண்டும். மனித உடலில் மிருகமாக இருந்தால் சாத்தியம் இல்லை. அப்படி பார்த்தா எல்லா மனிதர்களும் பரமனை உணர வேண்டியது தானே, ஏன் உணர மாட்டேங்கிறாங்க? அங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா அறிவு பரிமாணத்துல வளர்ந்து பயணம் பண்ண பாத்துல உடல்ல மட்டும் இவன் மாறிட்டான், அறிவுல மாறல. இங்க 2 விஷயமும் சைமல்டேனியஸா நடக்கணும். அதாவது ஒரு அறிவு தாவரம் புலன்கள் அடிப்படையில அப்படியே பரிணமித்து மிருகம் லெவலுக்கு வந்தபோது 5 புலன்கள் அதுக்கு கிடைச்சது. அது மாதிரி 5 புலன்களுடைய அடிப்படையில மனிதனும் வந்தான். மனிதனிடத்துல 5 புலன்கள் இருக்கு. கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு. மிருகம் மாதிரியே எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா அறிவுல வளரலன்னு வச்சுக்கோங்களேன்.
மிருகமும் மனிதனும் சேம், போத் ஆர் சேம். என்ன அந்த உடல் மட்டும் மாறி இருக்கும். மிருகத்துக்கு வந்து இப்படி படுத்த மாதிரி இருக்கும், மாடு நாய் எல்லாம். குரங்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிமிர்ந்துடுச்சு இல்ல குரங்கெல்லாம். அப்ப மனிதனும் கொஞ்சம் நிமிர்ந்து நிக்கிறான். அப்ப குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்புறம் ஏன் சொல்ல மாட்டான்? ஏன்னா இந்த மாதிரிதான் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி எல்லாம் இருக்கும். மனிதன் வந்து குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னா இப்ப குரங்கு மாதிரி தான் மனிதன் இருக்கிறான், அதனால குரங்குல இருந்து வந்தான் என்று வேணா நான் சொல்லிக்கலாம். சயின்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. ஏன் நான் வந்து தமாசா பேசுறேன்னா, மனித பரிணாமம் வந்து எவ்வளவு சிறப்பு தெரியுமா? அந்த சிறப்பே புரியாம மனிதனா இருக்கிறான்ல, அதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். இங்க நான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மனித பிறவியின் மகத்துவம் தெரியாமல் மனிதனாக வாழ்கிறான். அதுதான் நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லாரும் மனிதனாக மாறவே இல்லையே. மனித உடல்ல இருந்திருக்கிறாங்களே தவிர மிருகமாவே வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் இங்க சாஸ்திரம் வந்து சொல்லி கொடுக்குது. கல்விங்கிறது வந்து மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால, இது மாதிரி உயரிய கல்வியை, ஞான கல்வியை கற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் மனிதன் தன்னை யார் என்று உணர முடியுமே தவிர, மற்றபடி கண்ட விஷயங்களை கத்துக்கிறதுனால மனிதன் என்னவாகிறான்? மிருகத்தை விட கேவலமா போயிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப நம்ம எஜுகேஷன்ல அப்படித்தானே கொண்டு போயிட்டு இருக்கு. மிருகம் கூட வந்து தவறு செய்யாது. உணவுக்காக மட்டும்தான் வேறொரு உயிரை வேட்டையாடும். ஒரு புலி, ஒரு சிங்கம் வந்து மானை வேட்டையாடி சாப்பிடுது, ஒரு பறவையை வேட்டையாடி சாப்பிடுதுன்னா அது உணவுக்காக மட்டும்தான், வேற எந்த கெட்ட எண்ணமும் அது கிடையாது. ஆனா மனிதன் எப்படி கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான் பாருங்களேன். என்ன கெட்ட எண்ணம்? பணம். பணத்துக்காக அவனை அழிச்சு இவன் வாழணும். தொழிலையும் அப்படிதான், அவனை முடிச்சு இவன் முன்னேறணும். அப்ப இப்படிப்பட்ட கெட்ட புத்தி மனிதனிடத்துல ஏன் வந்தது? இதுதான் கல்வியின் தரம். மெக்காலே எஜுகேஷனுடைய சிஸ்டம் வந்து டோட்டலி ஃபெயிலியர். ஆனா அந்த ஃபெயிலியரை ஏன் வந்து யாராலையும் மாத்த முடியல தெரியுமா? அரசியல்வாதிகளே அந்த ஃபெயிலியர்ல வந்தவங்க தானே. அரசியல்வாதி வந்து அறிவாளியா இருந்தான்னா அந்த மாற்றத்தை செய்யலாம். ஆனா அரசியல்வாதியினுடைய மந்திரிகள் எல்லாம் மதியுக மந்திரிகள் இல்லை இல்லையா? மந்திரிகளுடைய நோக்கம் என்ன? மதியுகம் தான். அந்த காலத்துல அரசர்கள் வந்து அரசாளும் போது அவர்களிடத்துல மந்திரிகள் இருப்பாங்க. அந்த மந்திரிகள் எல்லாம் யாருன்னா மதியுக மந்திரிகள்னு சொல்லுவோம். அவர்கள் தான் அரசனை வழி நடத்துவார்கள், அரசனுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், நாட்டை இப்படிதான் ஆளணும் அப்படின்ட்டு. அப்படி வந்தவர்கள் தான் நம்முடைய வேத ரிஷியில சாணக்கியர். சாணக்கியர் வந்து அரசியல் தந்திரம் வாய்ந்தவர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா வரலாற்றுல. அப்ப நம்முடைய பாரத தேசத்துல பாஸ்கரா, ஆரியப்பட்டா, சாணக்கியா அப்படின்னு மிகப்பெரிய ரிஷிகள் உண்டானார்கள் அப்படின்னா அவ்வளவு புத்திசாலிகளா, அவ்வளவு அறிவாளிகளா இருந்திருக்கிறாங்க. அப்ப அவர்கள் அரசாளும் போது நாடு எப்படி இருந்திருக்கும்? இப்போ மந்திரிகள் எல்லாம் மட்டமான கல்வியை படிச்சுட்டு மந்திரிகளா வர்றவங்க அரசாட்சி எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த மாற்றத்தை யார் உண்டாக்க வேண்டும்? மனிதர்களாகி நாம் தான் உண்டாக்க வேண்டும். அப்ப இந்த மாற்றத்தை நாம் உண்டாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் இது போன்ற கல்விகளை சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதைத்தான் நாம் முக்கியமா செய்யணும். இல்லைன்னா இந்த சமுதாயம் எப்படி மாறும்? ஒரு நாளும் மாறாது. மிருகம் மாதிரி மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான். மிருகத்தை விட மோசமாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்கிறதா இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்றேன். பிரபஞ்சத்தினுடைய படைப்பினுடைய சிறப்பம்சத்தை இங்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பரமன் பரமனாகவே இருக்கின்றான். பரமனுடைய ஆற்றல் பிரபஞ்சமாக விரிந்தது. பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில இங்கு எல்லா படைப்பும் நிகழ்ந்தன. அந்த படைப்பும் என்ன நடந்தது? பஞ்சீகரணமாக மாற்றப்பட்டது. எப்படி பஞ்சீகரணம் நடந்தது அப்படின்னா, பஞ்சபூதங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்பட்டன. பஞ்சபூதங்களும் தனித்தனியா இல்ல. ஆகாய தத்துவத்தை ரெண்டா பிரிச்சோம், அப்புறம் காற்று தத்துவத்தை ரெண்டா பிரிச்சோம், நெருப்பு தத்துவத்தை ரெண்டா பிரிச்சோம். எல்லாமே பாதி பாதியா டிவைட் பண்ணோம். பாதி பாதியா டிவைட் பண்ண உடனே அந்த ஒவ்வொரு பாதியை தனியா எடுத்து வச்சுக்கிட்டு மீதி பாதி பாதி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நாலு நாளா பிரிச்சு தூக்கி மற்ற பூதங்களோட சேர்க்கிறோம். அதாவது ஆகாய பூதத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்து நெருப்பு பூதத்திலையும், இன்னொரு பகுதி எடுத்து நீர் பூதத்திலையும், இன்னொரு பகுதி எடுத்து காற்று பூதத்திலையும், இன்னொரு பகுதி எடுத்து பூமி பூதத்திலையும் சேர்த்திட்டோம்னா இப்ப என்ன நடக்கும்? பூமிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாமே இருக்கும். ஆகாயமும் இருக்கும், காற்றும் இருக்கும், நெருப்பும் இருக்கும், நீரும் இருக்கும், நிலமும் இருக்கும். அப்படித்தான் பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் செய்து சாஸ்திரம். அதையும் இறைவன் தான் செய்யறான். பஞ்சீகரணத்தை செய்யறது பஞ்சபூதங்களை இந்த ரேசியோவில் மிக்ஸ் பண்றான். அப்ப அந்த மிக்சிங் ப்ராசஸிங்ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப வந்து நெருப்பினுடைய பங்கு இவ்வளவு, நீரினுடைய பங்கு இவ்வளவு அப்படின்னு கலக்கும் போது அந்த கலப்பீடில் ஏற்படுகின்ற மாற்றங்களுடைய அடிப்படையில் இங்கு வேறு வேறு ஆற்றல்களாக அது மாற்றம் அடைந்தன. அந்த அடிப்படையில் தான் இங்கு படைப்பு வந்து ஒரு அறிவு தாவரத்தை தொடங்கி 6 அறிவு மனிதன் வரைக்கும் பல்வேறு பரிணாம வளர்ச்சியும் அடைந்திருக்கின்றன அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்க முடிகிறது.
அப்ப இந்த மாதிரி நாம் இதை புரிஞ்சுக்கணும். பஞ்சபூத தத்துவத்தை கண்டறிந்தது நம்முடைய சனாதன தர்மம் என்பது நமக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். அப்ப இன்றளவுக்கும் இந்த தத்துவத்தை தகர்க்கின்ற வேறு எந்த தத்துவமும் இந்த உலகத்தில் இதுவரை கண்டறியப்படவில்லை. பஞ்சபூதங்களின் உச்சக்கட்ட கலவையாக மனிதனே விளங்குகின்றான். அதனால்தான் உலகில் பலதையும் கண்டறிந்து ஆராய்கின்ற ஆறாம் அறிவு என்ற தன்மையும் அவனுக்கு பிரத்யேகமாக பகுத்தறிவு பரிமாணத்தில் உயர்ந்து காணப்படுகிறது. மனிதனை தாண்டிய அறிவு நிலை என்ற ஒரு உயிரினம் இனிமேல் ஏதும் இல்லை, இனி படைக்கப்பட போவதும் இல்லை. ஏனென்றால் மனித பிறவியிலேயே பரமன் தன்னை உணர்ந்து கொண்டான். பரமனுடைய நோக்கம் என்னன்னா, தன்னையே தான் அனுபவமாக்க வேண்டிய ஒரு பரிணாமத்துல மனிதனோடு அவன் அதை நிறைவு செய்து கொண்டான். இனிமேல் வேறு எந்த பூதங்கள்ல மாற்றங்கள் நடக்காது. வேறு ஒரு உயிரினம் வருமானா வராது. ஏன்னா மனிதன் தான் முடிந்த முடிவு. அப்ப மனிதனுக்கு மேல ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கறத நம்ம நல்லா தெளிவா இந்த வேத சாஸ்திர அடிப்படையில புரிஞ்சுக்கணும். ஆனாலும் கதை விடுறதெல்லாம் கற்பனையில நம்ம ஏலியன்ஸ் இருக்கான்லாம் சொல்லக்கூடாது. ஏலியன்கிறதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாம் கதாசிரியருடைய கற்பனை கதை. அதாவது இந்த ஆங்கில எழுத்தாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புக்கு பல பில்லியன் ட்ரில்லியன் டாலர் கணக்குல விற்கணுங்கிறதுக்காக ஒரு புனைக்கப்பட்ட கதை அது. இவன் அங்க வேற்று கிரகவாசிகள் இருந்தாங்க, அவங்க ஒரு இதுல வந்தாங்க, அவங்க பூமி கிட்ட வந்துட்டு போனாங்க அப்படிலாம் கதை விடும்போது படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா ஒருத்தரும் ஏலியனை பார்த்திருக்க மாட்டான். அதுக்குத்தான் நான் என்ன சொல்றேன், வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அப்படியே நம்ப கூடாது. வெள்ளைக்காக்காவை பார்த்தா தான் நம்ம நம்பணும். அது மாதிரி இங்க எல்லாமே நம்முடைய மனித அறிவில பகுத்தறிவு பரிமாணத்துல எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதான் இங்க அறிவு என்ற திருவள்ளுவர் சொல்லுடைய திருக்குறளுடைய அடிப்படையில நாம் வாழ வேண்டும். அதுதான் இங்க சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகின்ற ஆழமான விஷயம். இப்ப நம்ம இந்த 1வது அணுவாகத்துல 2வது மந்திரத்துல பஞ்சபூதங்களை தான் இப்ப முதல் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில பிரபஞ்சத்தினுடைய படைப்புல மனிதன் எப்படி வந்தான் அப்படிங்கறதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன். அடுத்ததான் அந்த மனிதன் எப்படி பரமனை உணர்ந்தான் அப்படிங்கிற அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அது நேரம் கருதி நம்ம அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். ஏன்னா இங்க இது பெரிய சப்ஜெக்ட். ஒரு 10 நிமிஷத்துலயோ 5 நிமிஷத்துலயோ உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆகவே இதனுடைய தொடர்ச்சியை நாளை வகுப்பிலே தொடரவும். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.